கூட வாழ சொல்லடாத வீடே வாங்கடே பாவி எப்பா அவ்வளோ வாரி குத்துட்டப்பா இது ஜெயிலியா விட்டு வச்சிருப்பா என விட மாட்டியடா ரவலாரா இருப்பா நாங்கள பயத்தாச்சு ஆனால் நிக்கிறப்பா எப்பா எப்படாட்டி இல்லையடா இல்லையடா அனாதையா விட்டு போயிட்டேடா. சென்னை அண்ணா நகரில் சரித்திர பதிவேடு குற்றவாளி அவரது வீட்டின் அருகே ஒரு கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அன்னை சத்யா நகரை சேர்ந்த ரவுடி ராபர்ட்டை 2 இருசக்கர வாகனங்களில் முகக்கவசம் அணிந்து சென்ற 6 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அதே கும்பல் அயனாவரத்தில் ஆதித்யா என்பவரின் தாயாரையும் வெட்டியிருக்கும் நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அவன் வீட்டில் தனியாக இருந்திருக்கிறான். 6 பசங்க மாஸ்க்கு ஃபுல்லாக மூஞ்ச கவர் பண்ணிக்கின்னு போனதை பார்த்தேன். நான் போயிட்டு ஒரு செகண்டில் எங்கள் அண்ணன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கள் அண்ணன் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடும் இன்னும் ஏதோ நடந்திருக்குது போல இவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறதுக்குள்ளேயோ 6 பேரும் குழந்தை மாண்டு வெட்டி சாய்ச்சிட்டு இருக்கிறானுங்க. ஒன்றுமே இல்லை. அவன் உயிர் சுமார் கொஞ்சம் நல்லாவே துடிச்சுன்னு நல்லா ஊனுச்சு. அந்த சமயத்தில் காவல்துறை வந்திருந்தாலும் ஆம்புலன்ஸ் வந்திருந்தாலும் கொஞ்சம் அவன் வாக்குமூலத்தை வாங்கியிருக்கலாம். அவன் பேசுனத யார் வெட்டிருந்து கொண்டுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாக்குமூலம் வாங்கியிருக்கலாம். ஆனால் வந்தது எவ்வளோ நேரம் கழிச்சு தான் வந்தாங்களே. அவன் அடிபட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வந்தாங்க. அவன் இந்த மாதிரி மாண்டு போய் அதனால யாரு எவங்கன்னு தெரியாத போச்சு. போலீஸ்காரங்க எதா இருந்தாலுமே ஒரு காவலர்களை காப்பாற்றணும்னா சரி வெட்டிட்டாங்களா ஆட்டோவோ ஏதோ ஒன்று 108 வரலன்னா இவங்க கையை பிடிச்சி உயிர் இருக்குன்னா அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த உயிருக்கு அவங்களும் காரணம் தான். என் பிள்ளைக்கு என் புள்ள போனதுக்கு என்ன சாவட்டம் இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இந்த இதுமே செப்ப எடுக்கல. உன் கையை யார் பிடிச்சி எடுத்துட்டு போனது அவங்கள காட்டுங்க நான் கேட்குறேன். உயிர் இருக்குதுன்னு என்ன என் புள்ள நான் காலையில போன வேலைக்கு என் புள்ள மூஞ்ச கூட இன்னைக்கு பார்க்கல. வந்தா என் புள்ளைய ஆம்புலன்ஸ்ல தூக்கி போடுறேன். காலை தூக்கி போடுறான். டேன்னு தூக்கிட்டு கடைசியில் உள்ள போட்டா பணமாக்கா என் கையில கொடுக்குறாங்க. சண்டை கிடையாது சார். அவன் ரவி தான் என் பையன். அது வெளியே இருந்து இப்போ திருந்தி வாழ்ந்துட்டு ஒரு திருநங்கையை எடுத்திருக்கிறான். அவங்க கூட தான் அங்கே இருந்தான். அதனால அங்கே கம்முன்னு போனா அங்கே இருந்துக்கிட்டே இருக்குவான். அவன் போன் வாங்குறதுக்கு போயிருக்கிறாங்க. ஆள் அங்கே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த 6 பேரும் என் வீட்டாண்டா வந்திருக்கிறாப்புல. பக்கத்தில் இருக்கிறான் வீடு. நான் என் வீட்டுங்கிற 2ஆவது தெருவு அவங்க 1ஆவது தெருவில் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு தண்ணி அடிச்சுக்கிட்டு பம்பில். சரி வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கவும் சாப்பாடு எதாவது செய்யலான்னு சாப்பாடு செய்யலை. நான் சொல்லிட்டு எட்டிட்டு அப்படியே போயிருக்கான். போகவும் சரி என்ன எட்டி பார்த்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் பின்னாடியே போவோம். கத்துறானா ஐயோன்னு சொல்லுவான். இன்னும் கத்துற சத்தம் கேட்குதுன்னா ஓடுனா என் பிள்ளைய வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே. யாருமே மடக்கலையாம். யாரையுமே இது பண்ணலையாம். ஒரு போன்னு கூட யாரும் பண்ணலை. என் வீட்டுக்காரர் போய் கேப்பரில் சொல்லிட்டு அப்புறமா இவனை போய் வேலை மேலே போய் இட்டுட்டு வராரு. அப்போ அவ்வளோ நேரம் இருக்கு அந்த குழந்தை அங்கே இருக்கோம்ல எவ்வளோ ரத்தம் போயிருக்கோம் சொல்லுங்க. சரி வந்தாங்கல்ல காவலர் இருக்கா அந்த நேரத்தில் தூக்கிட்டு ஓடலாமே. போலீஸே தூக்க விடல. என் பிள்ளைய சாவடிச்சிருக்கிறாங்க. அவர் பேர் மாரீஸ்வரன். உன் வீட்லயும் பந்தல் உழுகும் நாங்க அதை விட்டு வேடிக்கை தான் பார்ப்போம் சொல்றாரு. என்கிட்டயே சொன்னாரு எத்தனையோ முறை. என் வீட்டுக்கு அப்பப்போ சொல்லுவாரு மாரீஸ்வரன் அவர் பேரு. என் பேர் பூங்கொடி. அவங்க அம்மா ராபர்ட்டோட அம்மா. குற்றவாளியே போலீஸ் தானா. நான் தூக்கலான்னு போறேன் என் கையை பிடிக்கிறாங்க. எங்க அத்தை தூக்கலான்னு போறாங்க போலீஸ் பிடிக்கிறாங்க. ஆனா அவன் செத்தது காரணமே போலீஸ் தானா. அவன் ரவுடி தானா. நான் இல்லைன்னு சொல்ல. சும்மானா என்ன பண்ணுவாங்க சும்மா ஒரு பொய் வழக்க போட்டு 2 வருஷம் 1 வருஷம் குண்டாசு போடுவாங்க. இப்போ கூட அவன் வந்தான். 3 பேரை ரிமாண்ட் பண்ணி வச்சாங்க. போலீஸ் எங்களை வாழ்வா விடாதுண்ணா. சொல்ல போனால் போலீஸ் எங்களை வாழ்வா விடாது. வீட்டில் இருந்தாலும் இல்லை சும்மா இட்டுன்னு போயிட்டு ரிமாண்ட் பண்ணுறது. புட்டாப் கேஸை ஒன்று போட்டு ஒரு மிஸ்ஸாக ஒன்று போடுறது. இது மெயின் காரணமே எங்கள் அண்ணா உயிர் போன காரணமே போலீஸ் தான். ஆனால் இது கூட இருக்கிறவங்க தான் இது எல்லாமே பண்ணது.